டைம் ஒரு மணி 3 மணி விடிய காலையில் காடி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது, அதுவும் ஒரு ஸ்டார்ம் அப்படி இடி இடிச்சுக்கிட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்கும்போது, ஒரு 9 வயசு சின்ன பிள்ளை ஹைவேயில் தனியாக நடந்து போய்கிட்டு இருந்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ நான் சொன்னது கதை கிடையாது, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். February 14, 2000 ஆஷா டிகிரின்னு ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு நைட் டைம் அவள் வீட்டில் எப்போதும் போல மாதிரி தூங்க போயிருக்கா. எல்லாமே எப்போதும் போல மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு நைட் டைம் இந்த பிள்ளை தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு அமைதியாக யாருக்கிட்டேயும் சொல்லிக்காம வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு. 9 வயசு சின்ன பிள்ளை. அந்த டைம் சரியான கோல்டு, இருட்டாக இருந்திருக்கு, மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. நிறைய பேர் அந்த பக்கம் போகிற டிரைவர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. என்னது ஒரு சின்ன பிள்ளை இருட்டில், அதுவும் மழை டைமில் ஒண்டியாக நடந்து போய்கிட்டு இருக்குது ஹைவேலன்னு. அதில் ஒரு டிரைவர் இந்த பிள்ளையை பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு அவர் காடி எடுத்துகிட்டு இந்த பிள்ளைக்கிட்ட ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த டிரைவர் இந்த பிள்ளைக்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இந்த பிள்ளை ஓடிருச்சு. அந்த இருட்டோடு இருட்டாக ஓடி எங்கே காணா போணுச்சின்னு தெரியல. இத்தனைக்கும் அந்த டிரைவர் ஒன்றுமே பண்ணலை இந்த பிள்ளையை. அவர் ஜஸ்ட் காடி ஸ்டாப் பண்ணி இந்த பிள்ளைக்கிட்ட பேச தான் பார்த்துருக்காரு. யார் இந்த பிள்ளை, நைட்டில் இந்த பிள்ளை ஒண்டியாக என்ன பண்ணுதுன்னு. காலையில் ஆனதுக்கப்புறம் இந்த பிள்ளையோட ஃபேமிலிக்கு தெரிய வந்திருக்கு இந்த பிள்ளை காணும்னு. ஒரு மேசிவ் சர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வாலண்டியர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த பிள்ளையை தேடுறதுக்கு. திடலில் தேடியிருக்காங்க, காட்டில், ரோடெல்லாம் தேடியிருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை எங்கேயுமே கிடைக்கல. எங்கே தான் போணுச்சின்னு கூட தெரியலை. கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் ஆஷாவோட பேக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பேக் ஒரு பிளாஸ்டிக்கில் வ்ராப் பண்ணி புதைச்சி வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த பிள்ளை காணா போனதுலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்திருக்கு அந்த பேக்கு. அது இந்த கேஸை இன்னும் குழப்பமாக தான் ஆக்குனுச்சு. எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னதுன்னா, ஏன் ஆஷா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போணுச்சு? யாரையாவது மீட் பண்ண போணுச்சா? இல்லை யாராவது ஏதாவது சொல்லி இந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போணுச்சா? இல்லை என்னது தான் நடந்துச்சின்னு கூட யாருக்கும் தெரியலை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆஷா டிகிரி கிடைக்கவே இல்லை. யாருக்கும் தெரியாது அந்த நைட் என்ன தான் நடந்துச்சின்னு. அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த கேஸ் கொஞ்சம் மர்மமான கேஸாக தான் இருக்குது. என்ன நடந்துச்சின்னு கூட தெரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர். பை பாய்.